ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் புரட்டாசி 3வது சனிக்கிழமை வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து காலையில் எழுந்த உடனே கிச்சனில் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சுண்டல் ஒரு பக்கம் குக்கரில் வேக வச்சுருக்கேன், ஒரு பக்கம் பால் வச்சுருக்கேன். ரெண்டும் காஞ்சிச்சு. இப்போ ரெண்டுத்தையும் இறக்கிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். இன்றைக்கி வந்து 5 வெரைட்டி ஆஃப் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வந்து சாதம் வெந்து கொதித்து வந்த பிறகு நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்மளோட சக்கரை பொங்கல். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் வந்து வெந்துருச்சு. வெரைட்டி ரைஸுக்கு கொஞ்சம் உதிரியாக தான் வந்து சாதம் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பொங்கலுக்கும் வெந்துருச்சு சாப்பாடு. இப்போ நம்ம இந்த சாதத்தை வந்து வடிச்சிட்டு பொங்கலுக்கு வந்து வெல்லம் போட்டு வச்சிடலாம். சாதம் வடிச்சாச்சு. இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இது வந்து எதுக்குன்னா புளியோதரை பண்ண போகிறோம். புளியோதரைக்கு வந்து புளி காய்ச்சல் பண்ணி நம்ம வந்து சாதத்தில் கலந்துக்கிறோம். இந்த புளியோதரைக்கு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். புளியோதரைக்கு நிறைய எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெடாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் நல்லெண்ணெயில் புளியோதரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன். அது நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு பெரிய சைஸு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து புளி நிறைய சேர்த்ததுனால நம்மளுக்கு காரம் வந்து உரைக்காது. அதனால் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திக்காகும்போது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் சாதத்துக்கும் சுண்டலுக்கும் வந்து நம்ம தேங்காவை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம இறக்கிடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுங்க போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சோண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, பார்த்திங்கன்னா கடுகு, இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. லேசாக பெருங்காயம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சுண்டல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் சுண்டல் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா சுண்டல் ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் கூட நம்ம பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம். ஒரு கலரு இறக்கிடலாம். சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு தேங்காய் சாதத்துக்கு தாளித்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா,
பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ வந்து நம்ம தேங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த தேங்காய் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு தேங்காய் வந்து சாதம் வந்து கெடாமல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நல்லா தேங்காய் சாதம் வந்து இப்படி கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம இதே கடாயில் வந்து லெமன் சாதம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பக்கம் பால் பாயாசத்துக்கு பால் வந்து சுட பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைமில் இந்த பக்கம் வந்து நம்ம சேமியாவை வறுத்து அதில் சேர்த்துக்கிட்டோன்னா பாயாசம் அந்த பக்கம் ரெடி ஆகிட்ருக்கோம். அதுக்கு நெய் சேர்த்துருக்கோம். சேமியாவை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு வதக்கி விடலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்த பிறகு சேமியாவை சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பாயசத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேமியா வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஈவனாக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சேமியாவை வந்து பாலில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச நைலான் ஜவ்வரிசியை கூட சேர்த்துக்கலாம். பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பாயாசத்தை வந்து நம்ம போட்ட ஜவ்வரிசி சேமியா வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம லெமன் சாதம் பண்ணிக்கலாம். லெமன் சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. லெமன் சாதத்துக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். லெமன் சாதத்துக்கெல்லாம் நிறைய நீங்கள் எண்ணெய் விட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அது புளிப்பு இருக்கிற ஒரு ரைஸ் இல்லையா, அதனால் அது வந்து சீக்கிரமாக விரைச்சிக்காமல் நல்லா ஒரு மாய்ஸ்சராக இருக்கும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா. இப்போ வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, இப்போ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, லைட்டாக பெருங்காயம். இப்போ நம்ம தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட லெமன் ஜூஸை வந்து ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டு தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் லெமன் ரைஸ்க்கு. இந்த மிக்சருக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுடுங்க. ஏன்னா சாப்பாடில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போது இந்த அளவு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சிச்சின்னா லெமன் வந்து கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ரைஸ் வந்து கலர்னவுன்னே சாப்பிட்றத விட ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டா தான் இந்த லெமனோட அந்த புளிப்பு டேஸ்டெல்லாம் வந்து சாதத்தில் ஏறி ரொம்ப நல்லா வரும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லெமன் சாதம் கூட ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு அதே கடாயில் அதே 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு வந்து கொடுத்து நம்ம இறக்கிக்கலாம். தாளிப்பு நல்லா வந்து ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து தயிர் சேர்த்து கலக்கணும். அதனால் நம்ம வந்து இந்த தாளிப்பை இப்படியே விட்டுடலாம். தயிர் சாதம் கலக்கும்போது நம்ம அப்படியே காட்டுறோம். இப்போ நம்ம வடை மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்ச உளுத்தம்பருப்பு, உப்பு, இஞ்சி மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வந்து நம்ம இன்றைக்கி சுடக்கூடாது. வெறுமனே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம கலந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வடை மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் லேசாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துருக்கேன். இப்போது கொத்தமல்லியும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் வடைக்கு.
கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து மாவை அடித்து விட்டோம்னா உள்ள ஏர் பபிளில் நல்லா ஃபார்ம் ஆகி சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு வடை கிடைக்கும். வடை மாவு நல்லா பொங்கி வரும். நம்மளுக்கு கிரைண்டரில் ஆட்டின மாதிரியே வரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மாவு வந்து இன்னும் கொஞ்சம் உபலாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது பார்த்துங்க எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரைக்கும் போது கம்மியாக தான் இருந்தது. இப்போ நம்ம சோடா மாவும் கொஞ்சம் போட்டு நல்லா அடித்ததுனால நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும் மாவு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வடை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே புளி சாதமும் தயிர் சாதமும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ தயிர் சாதத்துக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போது இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாதத்தை சேர்த்து கலரிடலாம். இப்போ வந்து நம்ம புளியோதரை கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வடித்து ஆற வச்ச சாதம் எடுத்துருக்கேன். ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெயோடு சேர்த்து நீங்கள் ஊற்றுங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் சாதம் வந்து காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்மளோட புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். வடைக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பாயாசத்தை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சக்கரை பொங்கலையும் கலந்து விட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சை கற்பூரம் சேர்க்குறோன்னு சொன்னால மறந்துட்டேன். இப்போ சேர்த்துடலாம். இதாக இருக்கும் பச்சை கற்பூரம். ரொம்ப ஸ்மால் சைஸ் நம்ம இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த குவான்டிட்டிக்கு இதை நசுக்கி விட்டுட்டு பவுட்ரு மாதிரி பண்ண பிறகு நீங்கள் சேருங்க. இல்லைன்னா அப்படியே கட்டியாக அப்படியே தங்கிடும். பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு கலர் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டாங்க. வெரைட்டி ரைஸாக சாப்பிட்றோம்ல, அதனால் சும்மா ஒரு சேஞ்சுக்கு வந்து தக்காளி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எமர்ஜென்சிக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து வடையை வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக்கக்கூடாது. அதோட இயற்கையான மருத்துவ குணம் வந்து போயிடும். உளுத்தம்பருப்பு சேர்த்த வடை நம்ம எதுக்கு சாப்பிட்றோன்னா எலும்புக்கெல்லாம் நல்ல வலு கொடுக்குறதுக்கு தான். அதை வந்து ரொம்ப வந்து நீங்கள் இது பண்ணிடக்கூடாது, ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அதனால் ஓரளவு மீடியமாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூஜை இதில் சாப்பாடெலாம் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான் பாக்கி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.